பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு அதீத சக்திகள் கொண்ட ஒரு டிராகனை தீய சக்திகள் வீழ்த்தினார்கள். அதன் மூலமாக 5 பெரும் சக்திகள் உலகத்தின் பல திசைகளில் வீழ்ந்தன. அதை அடைவதற்கு தீய சக்திகளின் தலைவனும் அவனது படைகளும் முயற்சி செய்து கொண்டிருந்தனர். மீண்டும் அந்த 5 டிராகன் சக்திகளும் ஒரு கூட்டாக இணைந்தன. ரெயின்ட்ரா நீர் சக்தி கொண்டவன், கிரீனி காற்றை போல் வேகம் கொண்டவன், மங்கி மாஸ்டர் நகைச்சுவை சக்தி கொண்டவன், ஸ்டோனி பாறையின் உறுதி கொண்டவள், ஃபயர்மேன் நெருப்பு சக்தி கொண்டவன். இவர்கள் ஐவரும் சேர்ந்து தீய சக்தியின் படைகளை துவம்சம் செய்கிறார்கள். இவர்களின் கூட்டணிக்கு பதிலடி கொடுக்குமா தீய சக்தியின் படைகள்? மாஸ்டர் ரெயின்ட்ரா. உண்மையை சொல்லு, உண்மையை சொல்லு. எலமெண்ட்ஸ் எங்க இருக்கு? உண்மையை சொல்லு. சொல்லுங்கறல சொல்லு. சொல்லு. சொல்ல முடியலையா? வேண்டாம், போதும், நிறுத்து. நீ நினைக்கிற மாதிரி அவன் ஒன்னும் சாதாரண மனுஷன் கிடையாது. அவன் ஒரு மாவீரன். பல பேரை சிதறடிச்சு சின்ன பின்னமாக்கி இருக்கான். அவனை கட்டி போட்டு உன்னோட குறி தவறிடுச்சு. ஆனா என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது. நீ நெருப்புன்னா நான் எரிமலை. அடேங்க அப்பா, உன்னுடைய முயற்சி வீணாயிடுச்சு. ஆனா நான் அவன் கிட்ட இருந்த சில உண்மைகளை தெரிஞ்சுக்கணும். அவனோட வாயை தர நல்லா பிடிச்சிக்க, இல்லன்னா இந்த நெருப்பு துண்டுகளை என்னாலேயே தட்டி விட்டுடுவான். கைதிகளை கட்டி போட்டு சித்திரவதை பண்றது எங்களுக்கு கை வந்த கலை. ரொம்ப சொல்றா, சீக்கிரமா பண்ணுங்க. சரி, போடுறேன். எனக்கா இல்ல இல்ல, ஆமா, நீங்க என்ன கொடுத்தீங்க? என் நெஞ்செல்லாம் எரியுது. நான் அவசர பசியில அதை எடுத்து சாப்பிட்டுட்டேனே, மன்னிச்சிருங்க. எனக்கு என்னமோ என் உடம்புக்குள்ள பயங்கரமா எரியுது. நான் கிளம்புறேன். லைமோ, இவன் வாய நல்லா திறந்து உன்னுடைய நெருப்பு பந்துகளை இவன் வாயில வீசு. சொல்லிட்டீங்கல்ல, இனிமே என்ன பண்றாங்க பாருங்க. ஐயோ ஐயோ, அவசரத்துக்கு லிப்ட் கூட ஒர்க் ஆகலையே. திறந்துருச்சு. உனக்கு பக்கபலமா இவன் இருந்தாலும் உன்னால கண்டிப்பா 5 எலிமெண்ட்டையும் கண்டுபிடிக்க முடியாது. அங்க பாரு, பாருங்களா அசையுது. சாரி ரெயின்ட்ராப், டிராகனோட கண் நமக்கு வழி காட்டும். இது நேரா போக சொல்லுது. அதெல்லாம் சுத்த போய். இது எந்த பக்கம் காட்டினாலும் அது அந்த பக்கம் அடிக்கும். பாரு, இது சொன்னா உனக்கு புரியாது. தேவையில்லாத சந்தேகத்தை விட்டுட்டு மத்த எலிமெண்ட்ஸை கண்டுபிடிக்கணும். நமக்கு நேரம் ரொம்ப குறைவா இருக்கு. சரி வா, அதெல்லாம் மரங்கள் தான். இத பாரு சப்பானே, நான் இந்த மரங்கள்ல நம்புறதா கிடையாது. சில மரங்கள் மனுஷங்களை கட்டி போறதா சொல்லுவாங்க. ஏய், பேசிட்டு இருக்கும்போது விட்டு பாரு, நில்லு வர. நேரம் ஆயிடுச்சு, சீக்கிரம் வா. ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள நம்ம எல்லா எலிமெண்ட்ஸையும் கண்டுபிடிச்சு நம்ம கோல்டன் டிராகனை எழுப்பணும். கோல்டன் டிராகனால மட்டும்தான் இந்த உலகத்துல அமைதியையும் சமாதானத்தையும் ஏற்படுத்த முடியும். இங்க பாரு, இதுங்கெல்லாம் குழந்தைங்க மாதிரி. நீ அங்க மாட்டிக்கிட்டியா? மரங்கள்ல சும்மா உன்கிட்ட விளையாட்டு காட்டுது. உன்கிட்ட இருந்து எப்படி உண்மையை வரவழைக்கிறதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். உனக்கு தெரியாமலே உனக்குள்ள புதஞ்சு கிடக்கிற ரகசியத்தை இது வெளியே கொண்டு வர போகுது. உன் மனப்பூட்டுக்கு இந்த தொப்பி தான் சாவி. இத உன் தலையில போட்டா உன் ஆழ் மனசுல இருக்கிற ரகசியங்கள் எல்லாம் நேரடியா அங்க போயிடும். அதுக்கப்புறம் அந்த 5 எலிமெண்ட்டையும் நான் கண்டுபிடிச்சு இந்த கோல்டன் டிராகனை நிரந்தரமா உலகத்தை விட்டு அழிச்சே தீருவேன். எனக்கு ஏதாவது தகவல் கொண்டு வந்திருக்கியா? உங்களை பார்க்க ஒரு விருந்தாளி வந்திருக்காரு. நான் பிஸியா இருக்கேன். ஏதோ முக்கியமான விஷயம் சொன்னாரு. 5 எலிமெண்ட்ஸ் பத்தி பேசணுமா? இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க பிஸியா இருக்கீங்கன்னு சொல்லி அனுப்பிச்சிடுறேன். ஏய் நெல்லு, அவரை வெயிட் பண்ண சொல்லு. லைமோ, இவனை நீ பாத்துக்க. என்ன நானா? ஆமா, நீதான். நான் இந்த கோல்டன் டிராகனை அழிச்சிட்டேன்னா இந்த உலகமே என்னோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துரும். அதுக்கு உன்னோட உதவி எனக்கு தேவை. அப்படியா? பார்த்து ஜாகிரதையா இருக்கணும். இன்னைக்கு உங்ககிட்ட இந்த உண்மையை வாங்காம நான் விடுறதா இல்ல. இவன் ரகசியங்கள்லாம் உங்ககிட்ட வந்து சேர்ந்துடுச்சா? இல்ல, என் தலைக்குள்ள ஏதோ ஓடுற மாதிரி இருக்கு. இவன் இப்ப என்ன யோசிக்கிறான்? அட டபரா தலையா, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? உனக்கு நட்டு கண்டுடுச்சா? டபரா தலையான்னு சொன்னா உன் தலையில கடிச்சிருவேன்.
என்னது இது? நான் ஒரு 2 நிமிஷம் வெளிய போயிட்டு வரதுக்குள்ள எல்லாத்தையும் இப்படி நாசம் பண்ணிருக்கீங்களே. நானா இதெல்லாம் யோசிக்கல, இதெல்லாம் அவனா ஆமா, உன் யோசிச்சான். தலையில இருந்த தொப்பி எங்க? உன்னால எனக்கு எந்தவித பிரயோஜனமும் இல்ல. நான் அப்ப போறேன். இனிமே உன்னோட உதவி எனக்கு தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். அந்த 5 எலிமெண்ட் என்னன்னு எனக்கு தெரிஞ்சிடுச்சு. என்னது? எப்படி? என்கிட்ட சொன்னது இந்த சின்ன பறவை தான். சரி, நீ போய் அவங்கள கவனி. நல்லா ஜாலியா என்ன பத்தி இந்த மரங்களுக்கு தெரியல. நான் யாருன்னு அதுங்களுக்கு காட்டுவேன் பாரு. உன் சக்தி என்னன்னு உனக்காவது தெரியுமா? கிண்டலாமா சப்பானு? இப்போ எனக்கு என்ன தோணுதுன்னா, இங்க ஏதோ ஒரு மர்மம் இருக்கு. நீ என்ன சொல்ற? அதனாலதான் இப்ப நம்ம தவறான வழிக்கு வந்துட்டோம். டிராகனோட கண்ணு சொன்னா கரெக்டா தான் இருக்கும். நம்ம அந்த பக்கம் போனோம். வா இந்த பக்கம் போலாம். இல்ல இல்ல, ஆனா நம்ம தவறான பாதையில போயிட்டு இருக்கோம். ஏய் ஏய், ஆக்சுவலா நான் தான் உனக்கு வழியை காட்டணும் தெரியுமா? நீ என்னுடைய மாணவியா இருக்கணும். ஓகே? அப்படியா? என்ன எழுதிருக்குன்னு சொல்லுங்க. இது சப்பான்ல எழுதிருக்கு, எனக்கு தெரியாது. ஓ, என்ன தைரியத்துல நீ இந்த காட்டுக்குள்ள போற? என் மேல இருக்கிற நம்பிக்கையில தான் போறேன். என் திறமைய நான் நம்புறேன். உனக்கு ஏதாவது நம்பிக்கை இருக்கா ரெயின்ட்ராப்? இருந்தா சொல்லு. முதல்ல உன்னை நீயே நம்பணும், அதுதான் முக்கியம். அப்பதான் உன் வாழ்க்கையில ஏற்படுற எல்லா சவால்களையும் உன்னால எதிர்பார்க்க முடியும். இது ஆவியோட சத்தம் மாதிரி இருக்கு. இந்த காட்டுல நிறைய கொடிய மிருகங்கள்லாம் இருக்கும். ஏன் பெரிய டைனோசர்? ஏன் பயப்படுற? என் சக்திக்கு முன்னாடி எல்லாமே எனக்கு தோசு. டிராகன் டைட்டில். நான் வேற சொல்லுமா? டிராகன் டைட்டில். சத்தம் இந்த பக்கத்துல இருந்து வந்தது. எனக்கு தெரியும் சப்பானே, உன்னை யாராவது பின்னாடி இருந்து தாக்கிட்டா அதுக்காக தான். உன் எதிரில பாரு. எதுவா இருந்தாலும் தாக்க தயாரா இருக்கணும். சாரி பா, என் கையில இருந்து ஒரு துளி செதறிச்சு. அந்த கழுகு அதை குத்திட்டு போகுது. அந்த பறவை எதுக்காக அதை எடுத்துட்டு போகுதுன்னு தெரியலையே. ஒருவேளை மாஸ்டர் ஏன் அங்க கூட இருக்கலாம்னு நினைக்கிறேன். ஏய், இப்பயாவது நான் சொல்றது கொஞ்சம் கேளு. அங்க பாரு, இதுதான் அந்த ரெட் லோட்டஸ் உடைய அடையாளம். இது ரெயின்ட்ராப் உடையது தானே? அவனை நான் பொசுக்கிடுறேன். இந்த மாதிரி இடங்கள்ல அனுமதி இல்லாம உள்ள நுழைய கூடாது. இரு, நான் கிட்ட போய் பாத்துட்டு வரேன். ஏவா, இத திறந்துதான் இருக்கு, வா உள்ள போயிடலாம். ஒரு நிமிஷம் நில்லு. இந்த ரெட் லோட்டஸ் உடைய துறவிங்களை பத்தி கேள்விப்பட்டிருக்கியா? அவங்க எல்லாம் ரொம்ப அமைதியை விரும்புறவங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது, நான் உள்ள போய் ஆகணும். டிராகனை இந்த வழியை தானே காட்டுச்சு, ஞாபகம் இருக்குல்ல? நெக்ஸ்ட் எலிமெண்ட் இங்க தான் இருக்கணும்னு நினைக்கிறவா? இல்ல, துறவிங்களோட கோவத்துக்கு ஆளாக கூடாது. என்ன பாத்து யாருமே காணோம். ஹலோ, யாராச்சும் இருக்கீங்களா? தண்ணி கூட இல்லாம வறண்டு கிடக்கு. பெரிய கண்டுபிடிப்பு. சரி, நான் இதை தட்டி பாக்குறேன். வேண்டாம், தட்டாத, சொல்றது கேளு. ஏன் கண்ணு தட்டக்கூடாது? இந்த சத்தத்தை கேட்கதான் இங்க யாருமே இல்லையே. இந்த பக்கம் தான். பத்தல்ல, எதுவும் நடக்கல. ஓபன் ஆயிடுச்சு. வாவ், இந்த மடமே பாக்குறதுக்கு பாழடைஞ்சு கிடக்குதுப்பா. அதெல்லாம் சரி, துறவிங்கள எங்க? சீடர்களே, அந்நியர்கள் உள்ள வந்துட்டாங்க. அநேகமா அவங்க எல்லாரும் அந்த மடத்துக்குள்ள தான் இருக்கணும்னு நினைக்கிறேன் ஜெனரல். அங்க என்ன அடையாளம் இருக்கு? அதோட உச்சியில ஒரு சிகப்பு லோட்டஸ் நான் பாக்குறேன். அப்படியா? அங்க ரெட் லோட்டஸ் துறவிங்க நிறைய பேர் இருப்பாங்க. அங்க இருக்கதெல்லாம் வயசான மங்ஸ் தான். அவனை நாம ரொம்ப சுலபத்திலேயே அழிச்சிடலாம். நீ அவங்கள சாதாரணமா நினைக்காத. அவங்கெல்லாம் துறவிங்க தான், ஆனா அவங்க ரொம்ப ஆபத்தானவங்க. ஜாக்கிரதை. குருவே, இவங்கள சின்ன பசங்க, ஆனா சாமர்த்தியசாலிங்க. போதும், விளையாட்ட நிறுத்துங்க. ஏய், இந்த பார், பேச்சு பேச்சா தப்பானே, ஏதாவது பண்ணு. நான் தான் சொன்னேன்ல, துறவிங்களை தொந்தரவு பண்ண கூடாதுன்னு அப்பவே சொன்னேன். நீதான் கேட்கல. பரவாயில்ல, ஆனா இன்னொரு தடவை இந்த தவற செய்யாதீங்க. அவங்கள வெளியில தூக்கி போடு. ஐயா, ஒரு நிமிஷம் இருங்க. மாஸ்டர் எங்க தான் எங்களை தேர்ந்தெடுத்தாரு. என்கிட்ட வாட்டர் எலிமெண்ட் இருக்கு. நாங்க இப்ப இன்னொரு எலிமெண்ட் தேடி போயிட்டு இருக்கோம். ஆமா, நீ என்ன சொல்ற? அதாவது நாங்க இன்னும் 3 எலிமெண்ட கண்டுபிடிக்கணுங்கய்யா. வுட், மெட்டல், அப்புறம் எர்த். ரெயின்ட்ராப் கிட்ட தண்ணீரோட சக்தி இருக்கு. ஏன் கிட்ட தசை திருப்புற சக்தி இருக்கு. மத்த எலிமெண்ட்ஸ் கண்டுபிடிச்சு கோல்டன் டிராகனை கிரியேட் பண்ணோம். அங்க பாருங்க. நீங்க தேடிட்டு இருக்கிற அந்த கோல்டன் மங்கி நான் தான். இன்ட்ரோடக்ஷன் கொடுத்த அடுத்த நிமிஷமே என்ன இப்படி ரவுண்ட் கட்டுறீங்களே, இதெல்லாம் நியாயமா? ஹலோ, நான் தான் மெட்டல் எலிமெண்ட். உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். அப்ப நீ தான் அந்த மெட்டல் எலிமெண்டா? அதத்தானே நான் இப்ப சொல்றேன். உனக்கு என்ன காபி சுவடா? அதே கேக்குறேன். விடாம துரத்துறானுங்களே, இவங்களுக்கு என்ன வேணுமா? இந்த புதுசா வந்திருக்கவங்க என்னதான் நம்பி ஆகணும். நான்
அத சொல்லாத டீனு. எப்படிங்கறத விட எதுக்கு சக்தி கிடைச்சதுன்னு சொல்லு. சரி, ஆனா ஜெனரல் பூ அந்த டிராகன் அழிக்க பார்த்தாங்கிற விஷயத்தையும் இல்ல நான் தான் அந்த எலிமெண்ட்ல ஒரு முக்கியமான எலிமெண்ட்ங்கிற விஷயத்தையும் நான் இவங்க கிட்ட சொல்லக்கூடாதுங்கிறது தானே நீங்க சொல்ல வரீங்க? அடடா, எல்லாத்தையும் சொல்லிட்டேன் போல இருக்கே. மாஸ்டர் எங்களுக்கு தெரிஞ்சா ரொம்ப சந்தோஷப்படுவாரு. மாஸ்டர் எங்க உங்களுக்கு தெரியுமா? அவர்தான் எங்களுக்கு தலை. அவர்தான் எங்களை இந்த ஆராய்ச்சிக்காக அனுப்புறாரு. சரியான நேரம் வரும்பொழுது நீ அவங்க கிட்ட இத தெரிவிக்கணும். பார்த்து ஜாக்கிரதையா போட்டீனோ. இந்த உலகத்துல ஏகப்பட்ட சூழ்ச்சமங்கள் இருக்கு. நீ எல்லா தடங்கல்களையும் தாண்டி எப்படியாவது அந்த கோல்டன் டிராகனை எழுப்பியே ஆகணும். நீ வெற்றியோட திரும்பி வரணும் டீனோ. அதை நாங்க பார்க்கணும். ஆனந்த கண்ணீர் வருது. குட் பை டீனோ. குட் பை. ஓகே, ரொம்ப ஆனந்த கண்ணீரை புரிஞ்சுட்டீங்க. நான் வேலையை பார்க்க வேணாமா? சரி, கதவு தருங்க. நான் தான் நெருப்பு சக்தியான ஃப்ளேமோ. மாஸ்டர் யோ என்னதான் இந்த மெட்டல் எலிமெண்ட்டை கலெக்ட் பண்ண சொல்லி அனுப்பியிருக்காரு. உன்னை நம்ப முடியாது. எங்களுக்கு எப்படி தெரியும் நீ யாருன்னு? நீ தான் சொல்லணும். என்ன பார்த்தா உங்களுக்கு தெரியல? நெருப்பு சக்தியால மட்டும்தான் இப்படி செய்ய முடியும். இந்த மாதிரி வித்தையெல்லாம் கத்துக்கணும்னா அது மாஸ்டர் என்கிட்ட மட்டும்தான் முடியும். அவர் சொல்றது உண்மைதான். எனக்கு அப்படித்தான் தோணுது. சப்பானே, அந்த டிராகன் ஐயை எடு. இவன் யாருன்னு நான் கண்டுபிடிக்கிறேன். மாஸ்டர் இதை என்கிட்ட தான் கொடுத்தாரு. அதை இவங்க 2 பேரும் திருடிட்டு போக ட்ரை பண்றாங்க. இல்ல, இது என்கிட்ட தான் இருக்கும். இது எனக்குதான். கொடுத்துடு. போது நிறுத்துங்க. மாஸ்டர், நீங்க எங்களை நம்புங்க. எங்க மாஸ்டர் கிட்ட 1000 சீடர்கள் இருந்திருக்கலாம். ஆனா அதுல நான் தான் வாட்டர் எலிமெண்ட். அவர் என்னதான் தேர்ந்தெடுத்தாரு? இல்ல, தேர்ந்தெடுக்கப்பட்டவன் நான் தான். மரியாதையா உங்ககிட்ட கேட்டுக்கிறேன். நான் ரொம்ப தூரம் பயணம் பண்ணி வந்திருக்கேன். தயவு செஞ்சு ஜிங்ஹோவை என்கிட்ட சீக்கிரம் அனுப்பிடுங்க. எல்லாம் எனக்கு தெரியும். நீங்க எல்லாரும் போய் சொல்றீங்க. இல்ல, மொத்தமா அப்படி முடிவு பண்ணிட முடியாது. அது இல்ல, உங்க 3 பேருக்கும் இப்ப நான் ஒரு பல பரீட்சைய வைக்க போறேன். அதுல ஜெயிக்கிறவங்க இத சொந்தம் கொண்டாடலாம். அது சரி, என்ன போட்டின்னு சொல்லுங்க. வந்து விளையாடுறேன். போட்டியெல்லாம் வேண்டாம்ப்பா. இந்த பிரச்சனையை நானே சமாளிக்கிறேன். வேண்டாம், அத உன்னால பாதுகாக்க முடியாது. நீ தீய சக்திகள் கிட்ட மட்டும்தான் மோதணும். அது சரி, என்கிட்ட அப்படி என்ன சக்தி இருக்கு? நமக்கு அது ரெண்டுமே கிடைக்கும். இப்போதைக்கு இந்த மெட்டல் எலிமெண்ட், அப்புறமா வருங்காலத்துல இந்த வாட்டர் டிராப்பியும் தான். நெருப்பு தண்ணில அணையும் அப்படின்னா அவன் தான் நிச்சயம். சும்மா இல்லாம நம்ம திட்டத்தை கெடுத்து வச்சிடாத. உண்மையை ஜாக்கிரதையா இரு. அந்த துறவிங்களை பத்தி உனக்கு தெரியாது. அவங்க வைக்கிற பரீட்சை ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஓகே, ஆனா எனக்கு உன்னுடைய உதவி வேணும். எதுக்கும் கவலைப்படாத. உன் மேல நம்பிக்கை வை. அந்த நம்பிக்கையே உன்னை ஜெயிக்க வைக்கும். கண்டிப்பா அந்த நெருப்பு மண்டையை அழிச்சு நான் தான் உண்மையானவன்னு நிரூபிப்பேன். ரெயின் டிராப், இந்த போட்டியில நீ ஜெயிக்கணும்னா துறவிங்க மனசுல இடம் பிடிக்கணும். அவங்கள சமாதானப்படுத்தணும். உன்னால முடியும். இப்போ நடக்க போற இந்த முதல் போட்டி உங்க மூளைக்கு ஒரு சவாலா இருக்கும். இந்த கதவு வழியா உள்ள போகணும். டிராகன் படத்தை பார்த்துட்டு இந்த கதவு வழியா திரும்ப வரணும். இதெல்லாம் ஒரு விஷயமா? சீக்கிரமா கதவை தரங்க. இப்பவே கொஞ்சம் பொறு. ஒரு முக்கியமான விஷயம். நீங்க முடிவுக்கு போகும்போது அங்க ஒரு முக்கியமான விஷயம் ஆரம்பமாகும். என்னமோ சொல்லி குழப்புறீங்க. இத பயன்படுத்துங்க. ரொம்ப தேங்க்ஸ். சரி சரி, உங்களுக்கு வாழ்த்துக்கள். சரி போங்க. விளையாடுற நேரம் வந்துருச்சு. என்னது? அங்க பாருங்கடி ஜோக்கர். அந்த துறவி சொன்னதெல்லாம் உண்மைதான். நீ எதுக்குமே லாய்க்கு இல்ல. நான் தான் ஜெயிக்க போறேன். அடேங்கப்பா, அந்த டிராகனோட படம் இங்கதான் இருக்கு. நான் ஜெயிச்சுட்டேன். நான் தான் ஜெயிக்க போறேன். இந்த போட்டியில நான் எப்படி ஜெயிக்க போறேனே தெரியல. இனிமே இதோட உதவி எனக்கு தேவையில்லை. அந்த துறவி என்ன சொன்னாரு? நீங்க இறுதி கட்டத்துக்கு போனதுக்கு அப்புறம் ஆரம்பத்தை பார்க்கணும்னாரு. அட, இந்த டிராகனுக்கு கண்ணு இல்ல.
இந்த போட்டியில ஜெயிச்சது ரெயின் டிராப். என்ன ரெயின் டிராப்பா? ரெயின் டிராப்பா? ஓ. எப்படி எப்படி? அப்படி அப்படி அடுத்த போட்டியில உங்களோட உடல் சக்தியை நீங்க நிரூபிக்கணும். ஹா, உன்னோட உடல் தகுதி இதுல நிரூபிச்சாகணும். நோ புலிகிட்ட சண்டை போட விட போறாங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு என்ன சவால்னா இந்த குச்சியை நீங்க நெருப்பால கொளுத்தணும். எனது நான் நெருப்பையே குடிக்கிறேன். இதெல்லாம் ஒரு மேட்ரா என்ன? ஒரு நிமிஷம். முதல்ல இந்த குச்சியை நீங்க எடுத்துட்டு போய் அங்க மேல இருக்கிற அந்த இடத்துல வைக்கணும். அதுக்கப்புறம் நீங்க தரையில இருந்து தான் அதை கொளுத்தணும். இதெல்லாம் எனக்கு அல்வா சாப்பிடுற மாதிரி. எங்க வேணா எதை வேணாலும் வைங்க, எனக்கு கவலை இல்ல. ஆனா நீங்க ரெண்டு பேரும் இந்த வில்ல தான் பயன்படுத்தணும். இங்க பாருங்க, இந்த வில்லு தான். அப்பதான் சவால் சமமா இருக்கும். உன்னால முடியும் ரெயின்டிராப். ஒரு துளி பயம் கூட உனக்கு இருக்க கூடாது. நீங்க எல்லாம் தயாரா? கவனமா இருங்க. முதல்ல இந்த குச்சியை எடுத்துட்டு போய் நீங்க அந்த அடையாளத்துல கரெக்டா வைக்கணும். கோ. நீ அங்கேயே இருக்கிறதா உனக்கு நல்லது குட்டி பையா. என்னால முடிந்தா டபரா தலையா. இந்த உலகத்துல முக்காவாசி இருக்கிறது தண்ணி தான் தெரியுமா கண்ணா? நீ வர வர ஓவரா பேசுற. ஓ பாவம். போன முறை வேணா நீ ஜெயிச்சிருக்கலாம், ஆனா இப்ப அப்படி இல்ல. என்னால முடியலப்பா. நீ சுறுசுறுப்பா தான் இருக்க. உன்னால முயற்சி பண்ணா கண்டிப்பா ஜெயிக்க முடியும். ஆனா என்னுடைய கவனம் திசை திரும்புது. வேற எதை பத்தி யோசிக்காத. அதுக்கு நல்லாதான் இருக்கு. வந்து செஞ்சு பாரு, அப்பதான் உனக்கு புரியும். எங்க போச்சு? இந்த இரண்டாவது சவால்ல இப்ப ஜெயிச்சது ஃப்ளைமோ. என் திறமையில சந்தேகமா? நீங்க ரெண்டு பேருமே தலா ஒரு புள்ளி எடுத்திருக்கீங்க. இதுதான் கடைசி போட்டி. இது உங்க ரெண்டு பேருக்குமே சவாலா இருக்கும். இது ஒரு பொக்கிஷம். இது துறவிகளோட மொத்த சக்தி. இத பரம்பரையா துறவிகள் பாதுகாத்துக்கிட்டு இருக்காங்க. 1000 வருஷங்களுக்கு மேலா இது அவங்க கிட்ட தான் இருக்கு. இது யார் கையில இருக்குதோ அவங்களுக்கு இந்த உலகம் அடிமை. உங்க சவால் என்னன்னா ரெயின்ட்ராப், லைமோ, நான் சொல்றத நீங்க கவனமா கேட்கணும். நீங்க இந்த வழியில போய் திரும்ப வரும்போது உண்மையான பொக்கிஷத்தோட வரணும். யாரு உண்மையான பொக்கிஷத்தோட வர்றாங்களோ அவங்க தான் ஜெயிச்சவங்க. எவன்டா அது இந்த பக்கத்துல சோற வச்சது? டேய், எனக்கு புதிர்கள்லாம் ரொம்ப பிடிக்கும். அதுல லக்கு தான் ரொம்ப முக்கியம். எனக்கு எப்பவே ஸ்டாப் இட். உலகத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா நேர் வழியில போகணும்னு மாஸ்டர் சொல்லிருக்காரு. அக்கம் பக்கம் பார்க்க கூடாதுன்னு மாஸ்டர் சொல்லிருக்காரு. நம்ம மாஸ்டர் சொன்னது எல்லாமே உண்மைதான். அமேசிங். ரெயின்டிராப், சப்பானே என்ன சொன்னது? என்ன காப்பாத்துங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என்ன காப்பாத்துங்க. ஃப்ளேம் ஆவறதுக்குள்ள அதை எடுத்துரு. இல்லனா அவன் ஜெயிச்சிருவான். என்னால முடியாது. நான் இதை எடுத்துட்டேன்னா நீங்க ரெண்டு பேரும் பள்ளத்துக்குள்ள விழுந்துருவீங்க. ஆபத்துல இருக்கிறவங்களுக்கு உதவுறதுதான் உலகத்திலே சிறந்ததுன்னு மாஸ்டர் என்கிட்ட இருக்காரு. நான் சொல்றத கேளு ரெயின்டிராப். எங்களை பத்தி கவலைப்படாத, நீ போயிடு. இந்த போட்டியில ஜெயிக்கணும்னா அதை எடுத்துரு. அத பத்தி எனக்கு கவலை இல்ல. என் நண்பர்கள் தான் எனக்கு முக்கியம். இது ஒண்ணு எனக்கு முக்கியம் கிடையாது. என்னப்பா பந்தி கோட்டை விட்டுட்டு போல இருக்கு. லைமோ, என்ன காப்பாத்து. இந்த காப்பாத்த எனக்கு இஷ்டம் தான் பச்சியா. ஆனா அதை விட எனக்கு முக்கியமான வேலை இருக்கு. நான் வந்துட்டே இருங்க. நான் ஜெயிச்சிட்டேன். நான் தான் இந்த போட்டியில ஜெயிச்சேன். நீ ரொம்ப அவசரப்படுற. அப்படின்னா இது பாரா, அப்ப நீங்க தான் இந்த உருவத்துல இங்க இருந்தீங்களா? இந்த கடைசி சவால்ல நாங்க உங்க இதயத்தை சோதிச்சோம். ஆனா ஃப்ளேமோ, நீ இதுல தோத்துட்ட. என்ன சொல்றீங்க? இத நான் தானே முதல்ல எடுத்தேன். சவால் என்னன்னா உண்மையான பொக்கிஷத்தை எடுக்கணும். நண்பர்கள் தான் நமக்கு கிடைச்ச உண்மையான பொக்கிஷம். அதனால ரெயின்ட்ராப், நீ தான் இதுல ஜெயிச்ச. ஜால்ரா வடிக்கிற. பாத்தியா ரெயின்டிராப், உன்னோட மனச பார்த்துதான் மாஸ்டர் உன்னை தேர்ந்தெடுத்திருக்காரு. ரெயின்ட்ராப், நீ ஜெயிச்சிட்ட. நல்ல எண்ணங்கள் இருந்தா மட்டுமே உன்னால சாதிக்க முடியும். மாஸ்டர்,
எங்க தோல்வியை ஒத்துக்கிட்டு நாங்க உங்களுக்கு தலை வணங்குறோம். ஆமா. சரி, போட்டியில ஜெயிச்செல்லாம் பிரயோஜனம் இல்ல. நம்மளோட உண்மையான பலத்தை காட்டியே இவங்களை சமாளிப்போம். இது உனக்கு தான் சொந்தம். இத வச்சு நீ எல்லாருக்கும் உதவி செய். ஓகே, நன்றி. இது காலங்காலமா உன்னோட முன்னோர்கள் வச்சிருந்த மிகப்பெரிய பொக்கிஷம். ஆவ். ஆனா இத நீ ரொம்ப வேகமா பயன்படுத்த கூடாது. உனக்கு இதுக்கு நல்லா தேவை. என்னது இது இப்படி பண்ணி விட்டுருச்சு? ஜெனரல் பூவோட பேரால ஆணையிடுறோம். ஒழுங்க மரியாதையை அந்த எலிமெண்ட்ஸ் எங்க கிட்ட ஒப்படைச்சிருங்க, இல்லனா எங்க படைபலத்தை பாருங்க. நாம இப்ப என்ன பண்றது ரெயின்ட்ராப்? உங்க நேரம் முடிஞ்சது. அவங்கள புத்திசாலித்தனமா தான் நம்ம தாக்கணும். எல்லாரும் பாதாளத்துக்கிட்ட வாங்க. ஏய், கவலைப்படாதீங்க, இவங்கள சமாளிக்க முடியாம. மண்ணை கவர்தே உனக்கு வேலையை போச்சுப்பா. அதோ இருக்காங்க. இந்த பக்கம் இல்ல இல்ல இந்த பக்கம். ஆனா இந்த இடம் ரொம்ப குழப்பமா இருக்கு, ஒண்ணும் புரியல. ஏய், விடாத. போட்டாங்களா கேட்டு? வசமா மாட்டிக்கிட்டீங்க. Rainbow power. பரவாயில்லையே, அவங்கள புடிச்சிட்ட. ஆனா நீ என்ன பிடிச்சீங்க? நம்ம கிட்ட கூடுதல் படைகள் தேவை. வா போலாம். ஐ கொரகா, கலக்கிட்ட போ. ஆமா, இதை யூஸ் பண்ண நல்லா கத்துக்கிட்டேன்னு நினைக்கிறேன். மூக்கு சரியாம வா போலாம். ஓ நோ, இப்போ நம்ம என்ன பண்றது? ஒண்ணும் பண்ண முடியாது, அவரே அவங்கள கவனிச்சு பாரு. என்ன சொல்ற? என்ன விளையாடிக்கிட்டு இருக்கீங்க? அவன் கதைய மூடுங்க. என்ன மாதிரி துறவிங்கெல்லாம் ரொம்ப அமைதியானவங்க, அதே நேரத்தில் ஆபத்தானவங்களும் கூட. ஓடு. பாத்துட்டீனோ, பாத்து பத்திரமா போயிட்டு வா. மட்டுமா? அப்படியே பார்க்கலாம். இது வரைக்கும் நீ அவங்கள விட்டு பிரிஞ்சதே இல்லல்ல? ஆமா, நான் இப்ப போறதுனால அவங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் ஏற்படும். ஆனா நான் எதுக்காக உருவாகி இருக்கேனோ அந்த காரியத்தை செய்யாம நான் இங்க இருக்கிறது ரொம்ப தப்பு. இந்த உலகத்தை காப்பாத்த நான் உடனே போ. திரும்பவும் பண்ண